ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலைமை. தியானம் செய்ய உட்காரும் போது நீங்கள் உங்கள் மனம் இன்னும் அதிகமாக அசாதாரணமாக மாறும் என்று உணர்ந்துள்ளீர்களா? எண்ணங்கள் விரைவாக வந்து செல்ல தொடங்குகின்றன. சில நேரங்களில் கடந்த நினைவுகள் மற்றும் வேலைகளில் எதிர்கால கவலைகள் உங்கள் உடல் அமைதியற்றதாக உணரலாம். மேலும் சில நிமிடங்களில் நீங்கள் விட்டுவிட வேண்டும் போல தோன்றலாம். ஆனால் தியானம் என்பது உங்கள் கண்களை மூடுவது அல்லது சில நிமிடங்கள் அமைதியாக அமர்வது மட்டுமல்ல. பரமஹம்ச யோகானந்தர் ஒரு முறை தியானம் என்பது ஒரு எளிமையான செயல்முறை அல்ல என்று கூறியுள்ளார். இது ஆன்மாவின் மிக உயர்ந்த நிலைக்கு நாம் செல்லும் ஒரு புனிதமான செயல்முறையாகும். இது பிரபஞ்சத்தின் முடிவில்லாத சக்தியுடன் இணைவதற்கான கதவாகும். எனினும் இந்த அளவில்லாத சக்தி நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் உண்மையில் தியானத்தில் ஆழமாக செல்ல விரும்பினால் சரியான தியான முறையும் சரியான மனநிலையும் தேவை. இது முதற்கட்டமாகும். இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. தியானம் வெறும் ஓய்வெடுக்கும் ஒரு வழி மட்டுமல்ல. பலர் தியானம் என்பது கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சுகளை எடுப்பது என்றுதான் நம்புகிறார்கள். அவர்கள் இதை மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் ஓய்வு முறை என காண்கிறார்கள். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் தியானம் அதைவிட ஆழமானது என கூறினார். தியானம் என்பது மனதை அமைதியாக்கும் ஒரு முறையாக மட்டுமில்லை, இது கடவுளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் திறவுகோலாகும். வேறு விதமாக சொன்னால் தியானம் ஒரு மன ஓய்வாக மட்டுமல்லாமல் ஆன்மாவின் விழிப்புணர்வு பாதையாகும். இது நமது இருப்பின் ஆழமான பகுதிகளை அடைந்து முழு பிரபஞ்சத்தையும் இயக்கும் எல்லையற்ற ஆற்றலுடன் இணைவதற்கான வழியாகும். தியானத்தின் உண்மையான இலக்கு ஆன்மாவின் விழிப்புணர்வாகும். ஒருவரால் ஆழ்ந்த தியானத்தில் செல்லும் பொழுது அவர்கள் உடலையும் மனதையும் தாண்டி மேலெழுந்து ஆன்மாவை அனுபவிக்கிறார்கள். மனம் முழுமையாக அமைதி ஆகிறது. உள்ளிருந்து ஆழ்ந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சி எழுகிறது. தாங்கள் உடலோ மனமோ மட்டுமல்ல என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் வரையறையற்ற ஆற்றலின் மூலமாக இருக்கிறார்கள். யோகானந்தர் பலமுறை கூறுகிறார், தியானத்தில் ஆழமாக சென்றால் கடவுளின் இருப்பை நேரடியாக உணரலாம். இது கற்பனை அல்ல, இது ஒரு உண்மையான வாழும் அனுபவமாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, தியானம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் ஏன் அனைவரும் அதனால் பயனடையவில்லை? மக்கள் செய்யும் பெரிய தவறு வழிகாட்டுதல் இல்லாமல் தியானிக்க முயற்சிப்பது. அவர்கள் சரியான சூழல் எவ்வளவு முக்கியமானது என்பதை உண்மையாக அறியாமல் தியானத்தை தொடங்குகின்றனர். நீங்கள் சத்தமான அல்லது எதிர்மறை ஆற்றலால் நிரம்பிய இடத்தில் தியானிக்க முயன்றால் உங்கள் மனதை அமைதியாக்குவது மிகவும் கடினமாகிவிடும். அதனால் தான் சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது, சரியான சூழலை உருவாக்குவது மிக மிக முக்கியமானது. நீங்கள் தியானத்தில் வெற்றி அடைவது பெரும்பாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இடத்தின் தன்மையை பொறுத்து இருக்கும். பரமஹம்ச யோகானந்தர் இதற்கான சில கொள்கைகளை பகிர்ந்துள்ளார். அவர் சத்தம் இல்லாத மற்றும் இடையூறு இல்லாத அமைதியான மற்றும் நிலையான இடத்தை தேடவும் பரிந்துரைத்தார். மக்கள் தொடர்ந்து நடக்கவோ அல்லது உங்களை தொந்தரவு செய்யவோ முடியாத இடம். இந்த நேரத்தில் சாதனங்கள், போன்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் கோயில், ஆசிரமம் அல்லது குருத்வாரா சென்றபோது உணரும் ஆழமான அமைதியை கவனித்தீர்களா? காரணம், பலர் தொடர்ந்து பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்வதால் அங்கு சக்தி உருவாகிறது. யோகானந்தர் விளக்குகிறார், தியானம் தொடர்ந்து நடைபெறும் இடம் ஆன்மீக சக்தியை சேமிக்க தொடங்குகிறது. காலப்போக்கில் அந்த இடம் தியானத்திற்கு மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. நீங்கள் தினமும் அதே இடத்தில் தியானம் செய்தால் அது நேர்மறை அதிர்வுகளை சேகரிக்க தொடங்கும். இது உங்கள் பயிற்சியில் ஆழமாக செல்ல உதவும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வெளியில் தியானிப்பது, ஒரு ஆற்றின் அருகில், மலைகளில், ஒரு மரத்தின் கீழ், இயற்கை இடங்கள் அல்லது அமைதியான தோட்டத்தில் தியானிப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இவ்வகையான இடங்கள் உங்கள் மனதை விரைவாக அமைதியாக மாற்ற உதவுகின்றன. அதனால் பண்டைய முனிவர்கள் மற்றும் யோகிகள் எப்போதும் இயற்கையில் தியானித்தார்கள், ஏனெனில் அது தூய ஆற்றலை கொண்டது. எங்கள் வீட்டிலேயே தியானம் செய்தாலும் நல்ல சூழலை உருவாக்க முடியும். சந்தனம் அல்லது ஏதேனும் மூலிகைகளை எரிக்கவோ
தூபம் ஏற்றவோ செய்தால் காற்றை சுத்திகரித்து அறையை நேர்மறை ஆற்றலால் நிரப்பலாம். யோகானந்தர் கூறியதாவது, மனதை தியானத்திற்கு தயார்படுத்துவதற்கான எளிமையான வழி வாசனையாகும். சிலருக்கு மென்மையான பின்னணி இசை அவர்களை ஆழமாக செல்ல உதவுகிறது. இது மென்மையான சூஃபி இசை மந்திரங்கள் அல்லது நீரின் ஓசை போன்ற இயற்கை ஒளிகள் இருக்கலாம். ஆனால் இசை மெதுவாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். கவனத்தை சிதறவிடக்கூடாது அல்லது சத்தமாக இருக்கக்கூடாது. உங்கள் அறையின் விளக்கேற்றம் முக்கியம். மங்கலான வெளிச்சம் அல்லது மெழுகுவர்த்தி பயன்படுத்தலாம். பிரகாசமான விளக்குகள் மனதை தூண்டும், ஆனால் மென்மையான வெளிச்சம் உடலை ஓய்வடைய உதவும். இடம் சுத்தமாகவும் சீராகவும் இருக்குமாறு கவனிக்கவும். சுத்தமான அமைதியான இடம் மனதிற்கு இயல்பாக ஒழுங்கை கொண்டு வருகிறது. நவீன அறிவியல் கூட தியானத்திற்கேற்ற சரியான சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒரே இடத்தில் மீண்டும் தியானம் செய்யும் போது உங்கள் மூளை அந்த இடத்தை அமைதியுடன் இணைக்க தொடங்குகிறது. நீங்கள் அங்கே உட்காரும் போது உங்கள் மனம் அமைதியாகிறது. பெங்சுயி மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் சில திசைகள் மற்றும் பகுதிகள் தியானத்திற்கு மன அமைதிக்குமான சிறந்த இடங்கள் ஆகும். இன்றும் கூட புத்த பிக்குகள் மற்றும் யோகிகள் தங்கள் தியான பயிற்சிக்காக அதிக ஆற்றல் கொண்ட இடங்களை கவனமாக தேர்வு செய்கிறார்கள். தியானம் சரியான உட்காரும் நிலையில் இருந்தால் மேலும் சக்தி வாய்ந்ததும் பயனுள்ளதாக இருக்கும். தியானத்தில் மிக முக்கியமான விதிகளில் ஒன்று உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருப்பது. உங்கள் முதுகு சாய்ந்திருக்க கூடாது, ஆனால் அது மிகவும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் தலை மீது இருந்து ஒரு ஒளியின் நூல் மெதுவாக உங்களின் மேலே இழுத்து கொண்டிருக்கிறது என கற்பனை செய்து பாருங்கள். அதுவே நீங்கள் உணர வேண்டிய உடல்நிலை ஆகும். ஆற்றல் முதுகெலும்பின் வழியாக மேலே செல்கிறது. முதுகெலும்பு நேராக இருப்பதால் அந்த ஆற்றல் மேலே எழுந்து தலைமுடியின் உச்சியில் உள்ள கிரீட சக்கராவை அடைய அனுமதிக்கிறது. முதுகு வளைந்து உட்காரும் போது சுவாச குழாய்கள் முழுமையாக விரியாமல் போவதால் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆனால் நாம் நேராக உட்காரும் போது நமது மூச்சு மேம்படுகிறது மற்றும் மூளை அதிகம் விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் ஆகிறது. தியானத்தின் போது தோள்கள் தளர்ந்திருக்க வேண்டும். உடல் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்கள் கழுத்தை மெதுவாக முன்புறமும் பின்னாலும் சுழற்றுங்கள் சமநிலையை அடைய. உங்கள் தோள்கள் இறுக்கமாக இருந்தால் உடல் இறுக்கமாக உணரலாம் மற்றும் அது தியானத்தை பாதிக்கலாம். ஆனால் உங்கள் தோள்கள் மிகவும் தளர்வாக இருந்தால் உங்கள் முதுகு வளைந்து விடக்கூடும் மற்றும் ஆற்றல் மேலே செல்லாமல் கீழே செல்ல ஆரம்பிக்க கூடும். இப்போது உங்கள் கைகளை பற்றி பேசலாம். உங்கள் கைகளை உங்கள் முழங்கால்களில் வைத்து உங்கள் உள்ளங்கைகளை மேலே நோக்கி இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தியானத்திற்கு ஆதரவு அளிக்க முத்திரைகள் என்று அழைக்கப்படும் சிறப்பு கையசைவைகளை உருவாக்கலாம். எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஞான முத்திரை இது அறிவையும் கவனத்தையும் மேம்படுத்துகிறது. மற்றொரு தியான முத்திரை, இதில் இரு கைகளும் உங்கள் மடியில் அமைதியாக இருக்கும். வலதுகை இடதுகையின் மேல் அமைந்திருக்கும். முத்திரைகள் ஆற்றலை சமநிலை செய்து கவனத்தை ஆழமாக்க உதவுகின்றன. யோகிகள் அவற்றை பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்துகின்றனர், ஏனெனில் அவை உடலின் இயல்பான ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கின்றன. உங்கள் கால்களின் நிலையும் முக்கியம். மிகவும் சக்தி வாய்ந்த ஆசனம் பத்மாசனம் அல்லது முழு தாமரை காட்சி ஆகும். ஆனால் இது தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஒரு நல்ல மாற்று அர்த்த பத்மாசனம் அல்லது அரை தாமரை காட்சி ஆகும். இதில் ஒரு கால் எதிர்தொடையில் ஓய்வெடுத்து மற்றொன்று தரையில் இருக்கும். மற்றொரு விருப்பமாக சுகாசனம் உள்ளது. இது கிழக்கு ஆசனம். இதில் நீங்கள் உங்கள் கால்களை எளிதாக உட்காரும் நிலையில் கோரிக்கை உட்காரலாம். தரையில் உட்கார சிரமமோ அல்லது சாத்தியம் இல்லாமலேயோ இருந்தால் நாற்காலில் உட்கார்ந்து தியானிக்கலாம். உங்கள் கால்கள் தரையில் செம்மையாகவும் உடல் நேராகவும் இருக்க வேண்டும். முக்கியமானது உங்கள் கால்கள் சுலபமாக உணர வேண்டும். அதனால் நீங்கள் கவனச்சிதறல் இல்லாமல் தியானிக்க முடியும். தியானத்தின் உட்காரும் முறையின் பின்னால் ஒரு மறைந்த ரகசியம் உள்ளது. அது முதுகெலும்பு மற்றும் ஆற்றலின் ஆழமான தொடர்பாக. பெரும்பாலானவர்கள் முதுகெலும்பு எலும்புகளின் அமைப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர் படி அது உண்மையில் ஒரு ஆற்றல் வழி. உங்கள் முதுகெலும்பில் சக்கரங்கள் எனப்படும் நுண்ணிய ஆற்றல் மையங்கள் உள்ளன. உங்கள் மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும் போது
மனம் இயல்பாக அமைதியாக தொடங்குகிறது. அதனால் நீங்கள் உங்களின் மூச்சை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் மனதையும் கட்டுப்படுத்த முடியும். பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி கூறியதாவது, சுவாசம் மற்றும் மனதின் தொடர்பு மிகவும் ஆழமானதாகவும் அமைதியாக இருக்கும் போது மனம் தானாகவே அமைதியாகிறது. இதுவே பிராணாயாமத்தின் சக்தி. பிராணாயாமம் என்பது பிராணா எனப்படும் முக்கிய உயிர் சக்தியின் ஒழுங்கை குறிக்கிறது. யோகா படி இந்த ஆற்றல் உங்கள் உடலின் வழியாக பாய்கிறது. இதை சுவாசத்தின் மூலம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலம் நம் மனதையும் ஆன்மாவையும் உற்சாகப்படுத்த முடியும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த தொடங்குகிறீர்கள். தியானத்திற்கு முன் ஒரு எளிய மூச்சு பயிற்சியுடன் உங்கள் மூச்சை ஒழுங்குபடுத்தலாம். உங்கள் மூக்கின் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுத்து பின்னர் மெதுவாக வெளியே விடுவதற்கு தொடங்குங்கள். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது சிகிச்சை ஆற்றலை உள்வாங்குகிறீர்கள் என்று உணருங்கள். சுவாசத்தை வெளியே விடும்போது மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை உணர்வுகள் உடலிலிருந்து வெளியேறுகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். இதை சுமார் 5 நிமிடங்கள் செய்யவும். யோகானந்தர் தியானத்திற்கு பரிந்துரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மூச்சு பயிற்சிகளில் ஒன்றாக ஹம்சோ முறை உள்ளது. நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் மனதில் அமைதியாக ஹம் என்ற ஒளியை மனதில் கூறிக்கொள்ளவும். நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது மனதில் சோ என அமைதியாக கூறிக்கொள்ளுங்கள். சத்தமாக சொல்ல வேண்டாம், மனதுக்குள் அமைதியாகவே செய்யவும். இந்த முறையில் நன்மைகள் ஆழமானவை. உங்கள் மூச்சு மெதுவாக ஆக உங்கள் மனம் இயல்பாக கவனம் செலுத்த நீங்கள் தியானத்தில் ஆழமாக செல்கிறீர்கள். யோகானந்தர் கூறுகிறார், பயிற்சியுடன் உங்கள் மூச்சு மிகவும் அமைதியாகவும் நுட்பமாகவும் ஆகிறது. நீங்கள் உண்மையான உள்ளார்ந்த அமைதி நிலையை அடைய தொடங்குகிறீர்கள். இறுதியில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்கள் சுவாசத்தின் ரிதம் மிகவும் மெல்லியதாக மாறும். அது உங்கள் மனம் முழுமையான அமைதியாகவும் இருக்கும் போது மட்டுமே நிகழும். யோகானந்தர் மிக அழகாக விளக்குகிறார், உங்கள் சுவாசம் முழுமையாக அமைதியாகும் நாளில் உங்கள் மனமும் முழுமையான அமைதியை கடந்து செல்லும். ஆனால் தியானிக்க முயற்சிக்கும் போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய தடையாக இருப்பது மன அமைதி இல்லாமை. தியானத்தில் அமர்ந்த உடனே மனமலை மோத தொடங்குகிறது. கடந்த நினைவுகள், எதிர்கால கவலைகள், சிதறிய எண்ணங்கள் இவையெல்லாம் வெள்ளமாக வருகின்றன. யோகானந்தர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறார். மனதின் இயல்பு அலைந்து திரிவதே. தியானத்தின் போது மனம் ஏன் அலைந்து திரிகின்றது? உடலை அமைதியாக்க தொடங்கியவுடன் நாம் ஒதுக்கி வைத்திருந்த அனைத்து சிந்தனைகளும் மேலெழ ஆரம்பிக்கின்றன. மனம் வட்டங்களில் சிக்கிக் கொள்கிறது. இன்று அலுவலகத்தில் என்ன நடந்தது? நான் இதை சரியாக செய்கிறேனா? நான் எவ்வளவு நேரமாக அமர்ந்து இருக்கிறேன்? இப்படித்தான் நாம் தியானத்தில் ஆழமாக செல்வது கடினமாகிறது. நீங்கள் உங்களிடத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படி உட்காருவது, சுவாசத்தை எப்படி கட்டுப்படுத்துவது மற்றும் மனதை எப்படி மையப்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் தியானத்தின் இறுதி நோக்கம் என்னவாக இருக்கின்றது? தியானத்தின் இறுதி நோக்கம் மனதை அமைதிப்படுத்துவதில் மட்டுப்படுத்தப்படுவதில்லை. அவை கடந்தும் ஆழமான அமைதி நிலைகளையும் அதனுடன் கூடிய அனுபவத்தையும் அடைவதே ஆகும். தெய்வீக தியானம் என்பது வெறும் மனப்பயிற்சியாக இல்லாமல் அதை ஆழமாக பயிற்சி செய்தால் அது ஒரு பிரபஞ்ச பயணமாக மாறுகிறது. இந்த ஆழமான அனுபவங்கள் என்ன? உங்கள் தியானம் ஆழமாகும் போது நுண்ணிய அதிசயமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஆழமான அமைதியான நிலையை அடைவது. நீங்கள் முற்றிலும் அமைதியாக உணர்கிறீர்கள். உடலும் மனமும் அசைவின்றி நிற்கின்றன. வெளிப்புற உலகின் சத்தம் மறைந்து விட்டது போல உள்ளது. உங்கள் மனம் ஒரு அமைதியான சத்தமற்ற ஏரி போல தெளிவாகவும் அமைதியாகவும் பரந்ததாகவும் மாறுகிறது. இரண்டாவது, தெய்வீக ஒளி என்பது சில நேரங்களில் நீங்கள் உள் ஒளியை காண ஆரம்பிக்கலாம். தியானத்தின் போது இது ஒரு நட்சத்திரம், பிரகாசமான பொன்னிற ஒளி. பார்வையை 3வது கண் இருப்பிடத்திற்கு திருப்புங்கள். இதுவே தெய்வீக ஒளி பெரும்பாலும் தோன்றும் இடம். இங்கு தளர்வான விழிப்புணர்வுடன் கவனம் செலுத்துவது விரிவடைந்த விழிப்புணர்வு நிலைகளுக்கான உட்புற வாயிலை திறக்க தொடங்குகிறது. 3வது மந்திரத்தை ஓம்
அமைதியாக உள்ளே தியானிக்கவும். மூன்றாவது, கண் மீது கவனம் செலுத்தி ஓம் ஒளியை அமைதியாக தியானிப்பது உங்கள் உணர்வை உயர்த்த முடியும். இந்த உலகளாவிய அதிர்வு உங்கள் இருப்பை படைப்பின் பிரபஞ்ச ரீதியுடன் ஒழுங்குடன் ஒத்திசைக்கிறது. தியானம் என்பது ஒரு தற்காலிக நடைமுறையாக இல்லை, இது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒரு பாதையாகும். பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார், தினமும் தியானம் செய்பவரின் வாழ்க்கையில் அதிசயங்கள் வெளிப்பட தொடங்குகின்றன. ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், தியானத்தை எவ்வாறு நமது அன்றாட வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாற்றுவது? அதை எவ்வாறு ஒரு இயல்பான பழக்கமாக மாற்றுவது? அதை ஒருபோதும் விடாமல் இருக்க வேண்டும். முதல் படி எளிதானது. ஒரு நாளைக்கு 15 முதல் 30 நிமிடங்கள் மட்டும் தியானம் செய்யுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் நீண்ட நேரம் தியானிக்க வேண்டாம் என்று கவலைப்படாதீர்கள். வெறும் குறுகிய நிலையான காலத்திற்கு உட்காருங்கள். விழித்தவுடன் மற்றும் தூங்க செல்லும் முன் குறிப்பிட்ட நேரங்களை தேர்ந்தெடுக்கவும். பழக்கம் நிலை நிறுத்தப்பட்டவுடன் நேரம் இயல்பாகவே அதிகரிக்க தொடங்கும். தியானத்தை முன்னுரிமையாக கொடுக்க உங்கள் பயிற்சிக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்குங்கள். உங்கள் வீட்டில் சத்தம் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவும். அந்த இடம் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியதாக இருக்க வேண்டும். நீங்கள் தினமும் திரும்பி செல்லும் இடமாக. காலப்போக்கில் இந்த இடம் உங்கள் மன அமைதியை அதிகரித்து அந்த அமைதியை வெளிப்படுத்த தொடங்கும். இது உங்கள் வளர்ந்து வரும் விழிப்புணர்வின் அதிர்வுகளால் மின்னும் ஒரு புனிதமான பகுதியாக மாறுகிறது. தியானத்தை உங்கள் தினசரி பழக்கமாக மாற்றுங்கள். உணவு, தூக்கம், குளித்தல் போல அதை மாற்ற முடியாததாக ஆக்குங்கள். ஆரம்பத்தில் தேவையானால் அலாரம் பயன்படுத்தவும். மெதுவாக அது இயல்பாக இருக்கும். தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தனித்துவமானது அல்ல, அது விழிப்புணர்வுள்ள வாழ்க்கையின் உயிர் மூலமாகும். ஆனால் இந்த தியானம் மட்டும் போதுமானதாக இருக்காது என்பதை நினைவில் வைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் குழப்பத்தால் நிரம்பி இருந்தால் உங்களுக்குள் நீங்கள் நாடும் அமைதியை ஆதரிக்க அமைதியான வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும். உணவை சாத்வீகமாகவும் குறைவாகவும் ஆக்குங்கள். மனதை பாதிக்கும் அளவுக்கு அதிகமான பொரித்த உணவுகள், இறைச்சிகளை தவிர்க்கவும். வன்முறை அல்லது எதிர்மறை ஊடகங்களிலிருந்து விலகவும். சூடான வாதங்கள், தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும். சமநிலையான தினசரி பழக்கங்களை ஏற்கவும். நேரம் பார்த்து தூங்கவும். காலையில் சீக்கிரம் எழுங்கள். யோகா மூலம் உடலை நேர்த்தியாகவும் சிந்தனைகளை உயர்வாகவும் கனிவாகவும் வைத்திருங்கள். அன்போடு, கருணையோடு மற்றும் சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்து பாருங்கள். தியானம் என்பது உள்ளார்ந்த பயணமாகும். ஆனால் வெளி உலகம் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தால் அந்த உள்பயணம் கடினமாகிவிடும். தியானத்தை அமைதியாக உட்கார்ந்திருப்பது போது மட்டுமே நடக்கக்கூடியதாக நினைக்காதீர்கள். நடக்கும்போது, பேசும்போது, செயல்படும் போது அதை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். ஏதாவது விஷயங்கள் உங்களை பாதிக்கும் போது உங்கள் கவனத்தை மூச்சில் கொண்டு வந்து அமைதிக்கு திரும்புங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். ஒரு கணம் என்றாலும் சரி, உங்களுக்குள் உள்ள அந்த அமைதியை உணருங்கள். தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலைமை. தொடரும். ஓம்.